பார்த்துட்டிங்கன்னா இந்த நெகட்டிவான எண்களில் 50 அப்படின்ற எண்ணு இருக்கு. இப்போ நெகட்டிவ் அது என்ன செய்யும் அப்படின்னா கவலைகளை கொடுக்கும். இந்த 50 அப்படின்றது எங்க இருக்கோ, எந்த இடத்துல இப்போ செல் நம்பர்ல வச்சிருக்கீங்க, மனைவி ஸ்தானத்துல இந்த 50 அப்படின்ற எண் இருந்தா மனைவியை பத்தின கவலை இந்த கணவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மனைவிக்கு ஏதாவது ஆயிருமோ, மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்ல மனைவியால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் ஒரு டென்ஷனையும் கவலையும் பதட்டத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். அவங்கள பத்தின ஒரு கவலையை கொடுத்துட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல இந்த 50 அப்படின்ற நம்பர் இருந்தா அவங்க ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னாலும் சரி, இல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த வேலையை பத்தி தொழிலை பத்தி இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எப்ப நம்ம இந்த வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க, எப்ப இதுல பிரச்சனை வரும், இல்ல தொழில் நம்ம செய்யறது சரியா வரலையே, இது சரியா வராதோ, அது சரியா வராதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. அதுவே சொத்து ஸ்தானத்துல இந்த 50ன்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சொத்து நம்மளுக்கு சொத்தே இல்லாம போறதும் உண்டு. இருக்கிறவங்களுக்கு பயம், இது சொத்து போயிருமோ, யாராவது நம்மகிட்ட இருந்து எடுத்துருவாங்களோ, நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காங்க இந்த சொத்து ஸ்தானத்துல இந்த 50ன்ற நம்பர் இருக்கும்போது. அதே மாதிரி இது குழந்தைங்க ஸ்தானத்துல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. குழந்தைங்க வளர்ச்சியிலையோ இல்ல படிப்புலையோ அவங்க உடல் நலத்திலேயோ அவங்கள நினைச்சு நம்ம ஏதோ கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த 50ன்ற நம்பர். இப்ப இந்த 50ன்ற நம்பர் எந்த ஸ்தானத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கவலையை கொடுக்குது அப்படின்றதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.